கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 நாளாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் வசனம் 12. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. கடவுளுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இப்பொழுது 2வதாக நான் வாசித்தேன் அல்லவா, இந்த வசனத்தினுடைய மத்திய பகுதியில் இருக்கின்ற காரியம். யோசபாத் செபிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக எழும்பி செயல்பட்டு கொண்டிருக்கிறதான இந்த மக்களுக்கு முன்பாக நிற்பதற்கு எங்களுக்கு பலனே இல்லை ஆண்டவரே என்று குறிப்பிடுகின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை அவர்களுடைய அந்த பரிதாபமான அல்லது ஒரு வேதனையான இயலாத நிலை மாத்திரமல்ல, ஒரு நிர்பந்தமாக நிர்கதியாக ஏமாற்றத்தோடு கூட அடுத்து என்ன நடக்கும், இதற்காகவா இவ்வளோ காரியங்களை நாங்கள் செய்தேன், கஷ்டப்பட்டேன் என்று அங்கலாய்க்கின்றதான ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. எனக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறதான இந்த மக்களுக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்றைக்கு நாம் கூட இந்த நிலைமையில் தான் இருக்கலாம். எவ்வளோ எதிர்த்து போராடி எவ்வளோ மேற்கொண்டு விடலாம் என்று சொல்லி பல காரியங்களை நாமும் செய்து பார்க்கின்றோம். ஆனால் கொஞ்சம் கூட மாறாமல் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் போராட்டங்களும் அப்படியே நிகழ்ந்து கொண்டிருக்கிறதை தொடர்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கும் பொழுது இன்னும் இதற்கு மேல் நான் என்ன செய்யட்டும் என்று சொல்லி அப்படியே சோர்ந்து பலவீனப்பட்டு நிற்கின்றதான ஒரு நிலைமையை அல்லது யோசேப்பை போல நாமும் சொல்லுகின்றோம், ஆண்டவரே, இந்த சூழ்நிலையை நான் எதிர்கொள்வதற்கு எனக்கு பலனே இல்லாத ஒரு நிலையில் நான் இருக்கின்றேன் என்று சொல்லி. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பலனற்ற ஒரு சூழ்நிலை, பலன் இல்லாமற் போகிற அளவிற்கு பிரச்சனை நாம் எதிர்பார்த்ததை விட இன்னும் அதிகமாக வளர்ந்து கொண்டே போகிறதை நம் வாழ்க்கையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். பல வாழ்க்கையில் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அநியாயமான கோர்ட்டு கேஸில் தன் பக்கம் நியாயம் இருந்தால் கூட திரும்ப நாமே தண்டிக்கப்படுவதை, நாமே பலவிதமான இழப்புகளை சந்திக்கின்ற ஒரு காரியம். அங்கே அவர்கள் பக்கத்தில் எந்த விதமான நியாயத்திற்கான வழி இல்லை. ஆனால் அவர்கள் பக்கத்தில் எல்லாமே அவர்களுக்கு சாதகமாய் நடந்து கொண்டிருக்கிறது. அதை பார்க்கும் பொழுது நிற்பதற்கு பலனில்லாத நிலைமையில் நாம் இருந்து கொண்டிருக்கிற வண்ணமாக இப்படி குடும்பத்தில் ஏற்படுகிறதான பல பிரச்சனைகள் என்ன செய்கிறது, நாம் இன்னும் மேலும் அதை சந்தித்து மேற்கொண்டு விடுவோம், சரியாகி விடுவோம், ஜெயித்து விடலாம் என்று சொல்லுவதற்கு எந்த விதமான சாத்தியக்கூறும் இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டு கொண்டே இருப்பதை நாம் நினைக்கும் பொழுது நம்முடைய உள்ளமெல்லாம் சுக்குநூறாய் உடைந்து, இதற்கு மேல் எனக்கு தாங்க பலன் இல்லையே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கதறுகின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் தள்ளப்பட்டிருக்கலாம். யோசபாத்தும் அப்படித்தான் சொல்லுகிறார், ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் வந்திருக்கின்ற இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. ஆகவே
எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஆமென். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம் பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு அல்லது போராடி மேற்கொள்ளலாம் என்று நினைத்து முடியாமற் போய் பலனற்று கிடக்கிற இந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? முடங்கி படுத்து விடுவதல்ல, எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி பார்க்கிறது. என்னால் இயலாத நேரத்திலும் ஆண்டவரே, எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி பார்க்கிறது. அதுதான் ஒரு கடவுளுடைய பிள்ளைக்கான அது மிக முக்கியமாக அவன் செய்ய வேண்டிய காரியமாக இருக்கிறது. எனக்கு பலன் இல்லை, அவ்வளவுதான், என்னால் முடிந்த அளவிற்கு நான் ஓடி பார்த்து விட்டேன், பிரயாசப்பட்டு விட்டேன், எனக்கு தெரிந்த எல்லாவற்றையும் செய்து விட்டேன். இப்பொழுதோ எனக்கு பலன் இல்லை. ஆகவே நான் ஒன்று செய்கின்றேன், என் கண்கள் உம்மை நோக்கி பார்க்கிறது ஆண்டவரே என்று சொல்லுவோம். நிச்சயமாய் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர் முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. செபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பல நேரங்களில் யோசபாத்தை போலத்தான் எங்கள் பக்கத்தில் நீதி நியாயங்கள் இருந்தாலும் கூட எதிராளியானவர் எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் ஆண்டவரே எங்களை நிர்மூலமாக்கும்படியாய் பலவிதமான உபாய தந்திரங்களை கை கொள்ளும் பொழுது அவர்களை எதிர்கொள்ளவோ மேற்கொள்ளவோ எங்களுக்கு பலனற்று போகின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாங்கள் தள்ளப்படுகிறோம். இந்நிலைமையில் ஆண்டவரே, நாங்கள் இன்னது செய்வதென்று எங்களுக்கு தெரியாமல் எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி பார்க்கிறதையா. உம்மை நோக்கி நாங்கள் பார்த்தால் நாங்கள் பிரகாசம் அடைவோம். என் ஆண்டவர், எங்களுடைய கர்த்தாவே, அபய குரலை கேட்பீர், எங்களுக்கு இறங்குவீர், எங்கள் பக்கமாய் நின்று அற்புதங்களை செய்வீர். ஏனென்றால் யோசபாத்தினுடைய வாழ்க்கையில் கடவுள் அதை செய்தீர். இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் செய்வதற்கு ஒரு நாள் எங்களுடைய நீதியை நிலைநாட்டி இன்றைக்கு நிற்பதற்கே பலன் இல்லாதிருக்கிற எங்களை ஆண்டவரே நீர் தூக்கி நிலைநிறுத்துவதற்கு நீர் வல்லவராக இருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்தி திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிற ஐயா, அடியனோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இந்த கிருபை கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளும், அற்புதங்களை செய்யும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.